கார்த்தி ஸ்டார்ட் பண்ணிருங்க. அனைவருக்கும் அன்பு கலந்த ஆத்ம நமஸ்காரம். இறைநிலையில் அமர்ந்துள்ள உங்களையும் உங்களுள் அமர்ந்துள்ள இறைநிலையையும் வணங்கி, மேலும் சித்த வித்தையை நமக்கு உபதேசித்த ஞானபிதாவுக்கும் இந்த சத்சங்கத்திலே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி பெருமகிழ்ச்சியுடன் இந்த உரையை துவங்குகிறோம். இன்னைக்கு நம்ம பேசணும்னு ஆசைப்பட்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவடிக்கை கிரமங்கள், அதில் உள்ள தத்துவ அர்த்தங்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த நடவடிக்கை கிரமங்களை பற்றின சில சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டு நம்ம உள்ளார போலாம். இந்த நடவடிக்கை கிரமங்கள் என்பது ஞானபிதாவால் சித்தவித்தை பெற வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஏன் இத கடிதம்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா புத்தகங்களுடைய இறுதியில சுபம் அல்லது முற்றீட்டுன்னு போட்டிருப்பாங்க. நடவடிக்கை கிரமங்கள்ல பார்த்தீங்கன்னா, இங்கனம் பொது தலைவர், ஜெனரல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சுவாமி கட்டளைப்படி அப்படின்னு. அப்போ இந்த நடவடிக்கை கிரமம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஞானபிதாவால் எழுதப்பட்ட ஒரு கடிதமாக இருக்கிறது. வித்தை பெற வரக்கூடியவர்கள் இந்த நடவடிக்கை கிரமங்களில் உள்ள விஷயங்களை புரிஞ்சு நடக்கும்போது நமக்கு அதனுடைய முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்தது, சட்டதிட்டம் என்பது தேவையா? அது என்ன கோணத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா வெளியில நின்று அவர் வாசல்ல கதவை தட்டணும். நாம உள்ளார வாங்கன்னு சொன்னாதான் அவர் உள்ளார வரணும். நம்ம எங்க உட்கார சொல்றோமோ அங்கதான் உட்காரணும். அவங்க இஷ்டத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அப்போ இது ஒரு பொதுவான சட்டமா இருக்கு. சாதாரணமா நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கே ஒரு சட்டம் இருக்கும்போது, 1943ஆம் வருடம் உலக அளவில் சித்த வித்தையை பெற்றவர்கள் 3 கோடி பேர். இன்னைக்கு எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறது கால்குலேஷன் தெரியல. அப்ப 3 கோடி பேருக்கும் அதிகமாக உள்ள இந்த குடும்பத்திற்குள், சித்த சமாஜத்திற்குள் வரும் பொழுது சட்டம், எல்லோருக்கும் பொதுவான சில சட்டங்கள் இருக்கவே செய்யும். அது நம்மளுடைய மேன்மைக்கு தான் அப்படிங்கிறது உள்ளார போகும்போது தெரியும். அடுத்ததா, இந்த நடவடிக்கை கிரமங்களுடைய முக்கியத்துவம் அதனுடைய பின்பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, பொதுவா அந்த காலத்துல சாஸ்திர புராண இதிகாசப்படி ஒரு காணிக்கையை வாங்கிட்டு தான், அதாவது பண்டமாற்று வியாபாரம் தான் அப்ப இருந்தது. ஒரு ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கண்டிஷனா இருக்கு. அப்போ நாம இந்த நடவடிக்கை கிரமங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 2, 3 அந்த மாமிசம் முதலிய அந்த போதை பொருட்களை எல்லாம் காணிக்கையா சாமி நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு தான் நம்மளுக்கு வித்தையை கொடுக்குறார். அப்போ அந்த பண்டமாற்று முறை அதை பேஸ் பண்ணி தான் அந்த பொருட்களை எல்லாம் நம்ம சாமிக்கு காணிக்கையா கொடுக்குறோம். அந்த கொடுத்த பொருட்களை எதிர்காலத்துல எப்பவும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட தான் இதை கொடுக்குறோம். அடுத்ததா, இத இன்னொரு கோணத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னா அங்க மரங்கள் புல்கள் எல்லாமே இருக்கும். முதல்ல இந்த மரங்களை எல்லாம் எடுத்துடணும். அது இல்லாம நம்ம புட்களை மட்டும் தனியா எடுக்கிறோம்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, குளம் வெட்டும் போது அந்த மரம் அந்த வேலை செய்யறவங்க மேல விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த மரங்கள்னு சொல்றது எதை சொல்றாங்கன்னா, அப்ப அந்த சட்டம் 2, 3ல சொல்லப்பட்ட உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்கள். அப்ப அதெல்லாம் ஃபர்ஸ்ட் மனப்பூர்வமா நான் விடுறேன்னு சொல்லி சம்மதப்பட்டதுக்கு அப்புறம் தான் வித்தையை காட்டி கொடுக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்ததா, சாமிகளுடைய சொற்பொழிவு நடந்த காலத்துல ஒரு விஷயத்தை எடுத்து இங்க கொடுத்துருக்காங்க அந்த புக்ல. மதுரையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாம ஒரு உப்பு வியாபாரி, கூட நிறைய உப்பை கொண்டு வந்தேன்.
எல்லாரும் உப்பை வாங்கிட்டாங்க, ஆனா அதை பாதுகாக்கிற கூடைய வந்து யாரும் வாங்கல அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய தத்துவ அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உப்பு அப்படிங்கிறது ஜீவன். ஞானிகளுடைய வாசகப்படி உப்பு என்பது ஜீவன். சட்டம் என்பது அந்த கூடை பார்த்தீங்கன்னா சட்டம் சட்டமா பின்னிருப்பாங்க. அப்ப அந்த உப்பை வாங்கிட்டாங்க எல்லாரும், அதை பாதுகாக்கிற கூடையை வாங்கல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கூடையோட அந்த உப்பை வாங்கினா மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத தத்துவார்த்த ரீதியா அப்பா வந்து அதை ரொம்ப அருமையா கொடுத்துருக்காங்க. மேலும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூட நம்பிக்கைகள் மூட பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு தடையா இருக்கிறதுனால அதெல்லாம் நீக்கும் பொருட்டு இங்க நிறைய விஷயங்கள் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, ஏகோதர சகோதரத்துவம், ஒரு தாய் பிள்ளைகளாக எல்லாருமே வாழ்ந்து ஞானம் அடையணுங்கிற நோக்கத்துல தான் இந்த நடவடிக்கை கிரமம் வந்து எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ நடவடிக்கை கிரமங்கள் உள்ளார வந்து நம்ம வந்து போறோம். முதல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகள் யாதொரு ஜாதி மத வேறுபாடுகள் ஸ்தானமானங்கள் ஆலோசிக்காமல் அவையெல்லாம் விட்டு ஏகோதர சகோதரத்துவத்தில் சர்வ ஜனங்களுடனும் ஐக்கியமாய் நடக்கணும் அப்படின்னு முதல் சட்டத்துல கொடுத்துருக்காங்க. இதுல பின்னாடி உள்ள ஒரு சட்டத்தையும் இதுல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்னன்னா, 28வது சட்டத்துல வந்து பலதரக்காரர்களோடு சேர்ந்து நடக்கவும் செய்கிறார்கள். அப்ப அது தவறுன்னு அங்க குறிப்பிட்டிருக்காங்க. இங்க ஐக்கியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தையில் உள்ள சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கிளாரிட்டி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐக்கியம்ங்கிற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ஐக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நம்ம திருவையாறுல ஒரு ஞானபிதாவோட கேம்ப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரோட்ல நடந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து எல்லாரும் வணங்கவும் செய்வாங்க. அவங்கள பார்த்து திருப்பி சாமியும் வந்து வணங்கவும் செய்வார். ஆனா எல்லாரு கூடயும் போய் ஐக்கியமாவாரான்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியமாக மாட்டாரு. மனதளவில் எல்லாரு மேலேயும் ஒரு கருணை இருக்கும், அன்பு இருக்கும். ஆனா நமக்குன்னு எங்க கேம்ப் இருக்கோ அந்த கேம்ப்ல போய் தான் சாமி அவருடைய வேலையை வந்து சிரத்தையா செய்து முடிப்பார். அப்போ ஐக்கியம்ங்கிறது என்ன? நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக வெளியில வந்து பலதரப்பட்ட மக்களோட பழகக்கூடிய சூழ்நிலை, பலதர இடங்களில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஐக்கியம்னா அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்கள்லையும் நாம போய் கலந்துக்கிறதோ, இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விழாக்கள்லையும் அவங்க வந்து கலந்துக்கிறது ஐக்கியம் கிடையாது. வேலைக்குன்னு போயிட்டோம்னா அவங்க கூட நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அங்கே வேலைக்கான அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவோ அதை நிறைவேற்றி தான் ஆகணும். பட் மிங்கிள் ஆகுறது அப்படிங்கிறது நடவடிக்கையில நமக்கும் அவங்களுக்கும் அந்த வித்தியாசம் இருக்கவே செய்யும். நம்ம முறைப்படி வித்தை பண்ணி நம்மளுடைய அந்த சட்டத்திட்டப்படி வாழும்போது நம்மளுடைய நடவடிக்கையில நம்ம கரெக்டா போகணும். அதுதான் அந்த ஐக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தமா இங்க வந்து நமக்கு புலப்படுது. அடுத்த ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஞானிகளுடைய வாசகங்களை மேலோட்டமா படிக்கும்போது நமக்கு புரிபடாது. கொஞ்சம் ஆழ்ந்து படித்தோம்னா அந்த உண்மை வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியத்துறையை சார்ந்து இயங்குற காரணத்தினால இங்கே உள்ள சில விஷயங்களை நம்ம கோணத்தில் பார்த்ததை எடுத்து சொல்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 2வது சட்டத்தில் சொல்லும்போது உமிழ் நீரினுடைய முக்கியத்துவத்தை வந்து அப்பா வந்து சொல்கிறார். உமிழ் நீர் அப்படிங்கிறது வந்து உயிர் நீர். அது அந்த புருவ மத்தியத்தில் ஜீவன்லேருந்து இறங்கி வருது. அதுதான் எல்லா செரிமானம் முதலிய அனைத்து விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்போ அந்த உமிழ்நீரை சரியா நம்ம பாதுகாத்து வச்சிருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ அந்த புகையிலை முதலிய அந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உமிழ்நீர் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவிலே இருக்கக்கூடிய விஷத்தையும் அமிர்தத்தையும் பிரிக்கக்கூடிய சக்தி அந்த உமிழ்நீருக்கு உண்டு. ஏன்னா இறைவனுடைய படைப்புல சத்து அசத்து ரெண்டுமே சேர்ந்ததுதான் படைப்பு. நமக்குள்ள சத்தா இருக்கக்கூடியது ஜீவனும், அசத்தா இருக்கக்கூடியது இந்த உடலுமாக இருக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் உணவுப் பொருட்களுக்குமே அந்த நியதி வந்து கட்டுப்படுது. அப்ப நாம் உண்ணும் போது வாயில் போட்டு நல்ல கூலா, நம்மளுக்கு 2ஆம் அத்தியாயத்துல சொன்ன மாதிரி மென்று அரைத்து அரைத்து அந்த கூழ் மாதிரி இந்த உமிழ்நீரோட கலக்கும் போது
இங்க அந்த சர்க்கரை பிராக்டோஸா அந்த மூலக்கூறுகளா பிரியக்கூடிய அந்த விஷயம் வந்து சரியா நடந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஆரோக்கிய குறைவும் கண்டிப்பா ஏற்படவே ஏற்படாது. அந்த ஒரு உயரிய ஒரு விஷயத்தை இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இத குடிநீர் அப்படின்னே சொல்றாரு அப்பா. அந்த உமிழ்நீர் தான் சுடுநீர், அதுதான் நம்மளுடைய குடிநீர். அது நம்மளுடைய வயிற்று பகுதி வரைக்கும் போய் அங்க அந்த உணவுகளோட செரிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து முறையா செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அந்த 3வது சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா வானவில்ல பத்தியும் மழை நீரை பத்தியும் சொல்லியிருப்பாங்க, அந்த ரத்தத்தை பத்தி சொல்லும்போது. அப்போ மழை நீரை பத்தி நம்மளுடைய கோணத்துல ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தத்துல வைத்திய சாஸ்திரப்படி உயர்ந்த நீரா கருதப்படுறது ரெண்டு. ஒண்ணு நம்ம வாயில சுரக்கக்கூடிய உமிழ்நீர், இன்னொன்னு வானத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மழை நீர். அந்த மழை நீரை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. பொதுவா அந்த மழை நீர் வந்து சகல விதமான ஆரோக்கிய குறைவுகளையும் சரி செய்யக்கூடியது. நல்ல அடைமழை காலத்துல என்ன பண்ணணும்னா முதல் 2-3 நாள் வந்து அந்த மழை தண்ணியை விட்டுறணும். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு நம்மளுடைய மாடியில ஒரு வெள்ளை பருத்தி துணி, வேஷ்டி அந்த மாதிரி துணியை வச்சு 4 பக்கமும் கயிறு கட்டி நடுவுல ஒரு கல் ஏதோ வெயிட்டுக்காக போட்டு வச்சிங்கன்னா அது கீழமா வந்து நிற்கும். அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை வச்சு மழை பெய்யக்கூடிய ஒரு அரை மணி நேரத்துல இந்த கழிவுகள்லாம் இந்த வளிமண்டலத்துல சேர்ந்திருக்கும். அரை மணி நேரம் போக விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிடிச்சி வடிகட்டி கண்ணாடி பாட்டில்ல தான் வைக்கணும். நீங்க மற்ற இதில் வச்சாலும் அந்த தண்ணி கெட்டு போயிடும். கண்ணாடி பாட்டில்ல வச்சு மினிமம் 2-3 வருஷம் வரைக்கும் அதை வச்சு பயன்படுத்தலாம். அப்படி அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சர்வ ரோக நிவாரணி. அந்த மழைநீர் வந்து அனைத்து விஷயத்தையும் குணப்படுத்தக்கூடியது. அந்த மழைநீர் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதுல புழு உண்டாகிற வரைக்கும் அதை பயன்படுத்தலாம். புழு உண்டாகிற ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது, அதை கீழே ஊத்திடலாம். அப்ப நம்மளுடைய கோணத்துல அந்த மழைநீரை பத்தியும் சாமி இங்க சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து தென்படுது. அடுத்ததா தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய்ப்பால். இதுவும் வந்து சித்த வேதத்துல வந்து சாமி வந்து சொல்லியிருக்காரு. 5ஆம் அத்தியாயத்துல சொல்லும் போது அந்த தேங்காய் பாலும் சர்க்கரையும் சேர்த்து அந்த பாயாசம் சாப்பிட்றத பத்தி சொல்லியிருப்பாங்க. 6ஆம் அத்தியாயத்துல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி அந்த தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை அங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனோலாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் தேங்காய் பால் மட்டும்தான். அப்ப அந்த தேங்காய் பாலை சொல்லிட்டு 6ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குழந்தை பெற்ற அந்த தாய்மார்கள் வந்து வேலைக்காக பல இடங்களுக்கும் சென்று வந்து அவங்க அந்த ஓய்வு நேரத்துல அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க அந்த வேலையின் காரணமாக அந்த மன உளைச்சல் மற்றும் உள்ள அந்த விஷயங்கள்னால அந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப கொதித்து பல கெட்ட நீர்கள் சேர்ந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு சகல விதமான ஆரோக்கிய குறைவுகளையும் அது கொண்டு வந்து சேர்த்துருது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், பெண்கள் வேலைக்கு போறாங்களே அவங்க எப்படி இதை ஃபேஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வித்தை பெற்ற ஒரு சகோதரியாக இருந்தாங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து முதல் ஒரு அரை மணி நேரம் அவங்களுடைய சொந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வித்தை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் நல்ல வித்தை பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மனமும் அடங்கிய நிலைமையில இருக்கும். அந்த பயிற்சியின் காரணமா அந்த குழந்தையும் வரும்போதே அந்த பயிற்சியில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. வித்தை பெறாத ஒரு பெண்மணி சாதாரண பொதுமக்கள்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்கன்னா அவங்க சாதாரணமா வேலை முடிச்சுட்டு வந்து ஒரு சொந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறது மற்ற வேலையெல்லாம் முடிச்சு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அமைதியா ஒரு தீபம் ஏற்றி அமர்ந்து மனசை ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த ஞானிகளுடைய பார்வை அவங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு எழுத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சத்தியம் வந்து நிறைந்திருக்கும். அதை நம்ம ஆழமா பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் வந்து நமக்கு புரிய வரும். அப்படிதான் சித்த வேதமா இருக்கட்டும் நடவடிக்கை கிரமங்களா இருக்கட்டும் எல்லா நூல்கள்லையுமே சில சத்தியங்கள் உள்ளே இருக்கவே செய்கிறது. அதை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். அடுத்தது இந்த 4வது சட்டத்துல சொல்லும்போது இந்த மாமூல்னு சொல்லக்கூடிய அந்த
ஈற்று மாற்று அதெல்லாம் அந்த கிராமத்துல முன்னாடி இருந்திருக்கு. அந்த மாதிரியான அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க, அந்த மூட நம்பிக்கை. அடுத்தது இந்த மந்திர தந்திரம்னு சொல்லி மந்திரம் பண்றது, தந்திரம் பண்றது, தாயத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் புத்தி கெட்டு பொருள் நாசம் உண்டு பண்ணக்கூடிய அந்த நடவடிக்கைகளை எல்லாம் வந்து நம்ம முழுவதுமா அதை விட்டுணுங்கிற என்ன காரணம்னா, இந்த செயல்களில் ஈடுபடும் போது அந்த ஈஸ்வர அம்சமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் வாயு ரூபமாக வெளியில போய் கீழ்ப்பதிந்து நசித்துடுது அப்படிங்கிறார். அப்ப இந்த நடவடிக்கைகள்லாம் விட்டா மட்டும்தான் நம்ம மேல்நிலை அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் அடையக்கூடிய அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை தூர எரிஞ்சிடணும். அடுத்தது இந்த 4ஆம் அத்தியாயத்துக்கும் 4வது சட்டத்துக்கும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் அத்தியாயத்துல அந்த கதியை பத்தின ஒரு விஷயத்த வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. ஜீவன் உள்ளார இருக்குது, அந்த ஜீவனுக்கு தான் கதி மாற்றம் ஏற்படணும், அந்த கதி சரியான கதி எப்படி பண்றது அதை சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய ஜீவனை எச்சமயத்திலும் மனசையோ அகங்காரத்தையோ சொல்லல, ஜீவனை பத்தி இங்க பேசுறாங்க. தன்னுடைய ஜீவனை எச்சமயத்திலும் எந்த வேலைகளை செய்யும் பொழுதும், அப்ப வேலை என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க, உங்களுடைய உபஜீவனத்துக்காக நீங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கங்க. எந்த வேலைகளை செய்யும் பொழுதும் ஜீவனை வெளியில் விடாமல் உள்ளிலேயே மேலும் கீழும் நடத்தி கொண்டிருக்க வேண்டியதாகும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 4ஆம் அத்தியாயத்துல சொன்னபடி அந்த சரியா முறையா பயிற்சி பண்ணி இந்த மனம்ங்கிற நிலைமையை கடந்து அந்த ஜீவன் மேலும் கீழும் நடக்கக்கூடிய அந்த நிலைமையில இருந்து நீங்க எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இங்க தத்துவார்த்தம் என்ன வருது அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வேலைகளும் நாம் செய்யலாம், ஆனால் அதற்கு முன்னாடி அந்த ஜீவனுக்கான முக்கியத்துவம், அந்த ஜீவேஸ்வர ஐக்கியத்தை முன்னிறுத்தி தான் நாம எந்த வேலையும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த 4ஆம் அத்தியாயத்துல 4ஆம் சட்டத்துல அழகா கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கான சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அந்த மாதவிடாய் சமயத்துல வந்து அவங்களுக்கு வந்து அந்த துணி மாத்துறது, இந்த மாதிரி சில வீற்று மாற்றெல்லாம் வந்து இருந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து வன்மையா கண்டிக்க செய்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெண் நம்ம சித்த வித்தை பெற்ற சித்த வித்தியார்த்திகளின் குடும்பத்தில் ஒரு பொன் பூ பெய்தால் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா, 101 குடங்களுக்கு அதிகப்படாமல் தண்ணீர் விடணும். 101 குடம்னா இப்ப இருக்கக்கூடிய பெரிய குடம் கிடையாது. அவ்வளோ தண்ணியை ஊத்துனா அந்த குழந்தைக்கு ஜன்னி வந்துடும். 101 குடம் அப்படிங்கிறது ஒரு சொம்பை குறிக்கக்கூடிய சொம்பு அளவு இருக்கும் இல்லைங்களா, அந்த சொம்புல 101 குடம் அப்படின்னா அந்த 101 சொம்பு அளவுக்கு தண்ணீரை அந்த குழந்தைக்கு ஊத்தி அவங்கள வந்து ஸ்நானம் குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த நல்லெண்ணெயில வந்து பனங்கருப்பட்டி இடிச்சு தூளாக்கி நல்லெண்ணெயில கலந்து கொடுக்கணும். இதுதான் வந்து நமக்கான ஒரு முறையா வந்து சாமி கொடுத்துருக்காங்க. இது ஆரோக்கியத்தினுடைய உச்சகட்டம் மட்டுமல்ல, சுகாதாரத்தின் உச்சகட்டத்தையும் நமக்கு வந்து சாமி வந்து இதுல அழகா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த மாதவிடாயின்னு சொல்லக்கூடிய காலத்துல அவங்கள தனியா அவங்க உடம்பு ஜடம் கஷ்டப்படுற அளவுக்கு வேலைகளை செய்யாம அவங்களுக்கு ஓய்வு கொடுத்து வீட்டில் இருக்க மற்றவங்க வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து பாதுகாத்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா, அந்த மாதவிடாய் நேரத்துல அந்த முறையே மனம் ஜீவன் அகங்காரம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றையும் எரித்து அந்த சக்தி வெளியில வர்றதுதான் அந்த மாதவிடாய் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அப்ப அந்த 3 குணங்களையும் எரிச்சு வர்றதுனால அவங்கள திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த திரிபுரின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல அவங்கள வந்து பாதுகாக்கக்கூடிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கு. அந்த சமயத்துல அவங்கள எப்படி வச்சிருக்கணும்னு சொல்றாங்கன்னா, அந்த பத்தியங்களோட கூடி, அதாவது அவங்களுக்கு தேவையான முறையான உணவுப் பொருட்களை கொடுத்து ஜடத்தை அசைய விடாமல் உடம்பு வந்து அசையாத அளவுக்கு அவங்கள பாதுகாப்பா மிகவும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வைத்திருக்க வேண்டியதாகும். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வித்தை வாங்கினதுக்கு அப்புறம் இது நம்ம ப்ராப்பரா நம்ம பண்றோமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சட்டத்திலும் ஒரு சத்தியம் பின்னாடி கண்டிப்பா இருக்கவே செய்யுது. அப்படி இது வந்து சித்த வித்தை பெற்ற எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு சட்டமா இருக்கிறதுனால அந்த உடை மற்றும் தாடி முடியை தாண்டி இந்த உடல் ரீதியான
மன ரீதியான ஜீவன் ரீதியான ஒழுக்கங்களும் இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இதையும் நம்ம நம்மளுடைய கருத்துல வச்சுதான் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான சட்டம், நேரம் கருதி அதை அந்த சட்டத்தை முன்னாடி சொல்லிட்டு மற்ற சட்டங்களுக்கு போலான்னு நினைக்கிறோம். 9வது சட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்த வித்தையை பெற்றவர்கள், அப்போ சித்த வித்தியார்த்திகள் கிடையாது, அந்த 2-3 சட்டங்களை அனுசரித்து வரக்கூடிய எல்லோருக்குமே இது பொருந்தும். சித்த வித்தைன்னு ஒருத்தர் வாங்கியிருந்தாரு அப்படின்னா இந்த 9வது சட்டம் 100% பர்ஃபெக்டா பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனது மனசாட்சிக்கு விரோதமான யாதொரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்போ மனசாட்சினா என்ன, அந்த மனசாட்சிக்கு விரோதமான காரியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு உள்ளார ஒன்று சொல்லும், ஆனா வெளியில ஒன்று பேசும். இதுதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும்னு வள்ளல் பெருமானார் சொன்ன வார்த்தை. அதாவது மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், அதை அப்படியே வெளியில சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல 99% மேல எல்லாமே அடி வாங்கிரும். என்ன காரணம்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சொன்னா அந்த தீய குணங்கள் எல்லாமே வெளிப்பட்டுரும். யார் இந்த கேட்டகரியில தப்பிப்பாங்கன்னா, ஞானிகள், சிறு குழந்தைகள், மனநலம் குன்றியவர்கள், இவங்க 3 பேரை தவிர யாருமே இந்த கேட்டகரிக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சட்டமா இருக்குது. உள்ளுக்குள்ள வச்சு ஒன்று, வெளியில ஒன்று பேசக்கூடாது. அப்படி பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விரோதம், அந்த உள்ளொன்று வெளியொன்று அந்த விரோதமா இருக்கிறதுனால அது நம்மளுடைய அந்த ஜீவனுடைய அந்த சக்தியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனாலதான் மனசாட்சிக்கு விரோதமா செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அவர்கள் ராகத்வேஷாதிகளை ஒழித்துவிட்டு, இந்த ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருப்பு வெறுப்புகளை பத்தி சித்த வேதத்திலும் நடவடிக்கை கிரமத்திலையும் அப்பா சொல்லாத இடமே கிடையாது. எதுக்காக இந்த விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணங்களை ஹைலைட் பண்றாங்க, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த விருப்பு வெறுப்பு தான் சகல விதமான இன்ப துன்பங்களுக்கும் எல்லா தடைகளுக்கும் ஆன்மீக தடைகளுக்கும் காரணமா இருக்குது. அப்போ இந்த விருப்பு வெறுப்புங்கிறது மேலோட்டமா பார்க்கும்போது நமக்கு டெப்தா புரியுமா என்னன்னு தெரியல. அதை கொஞ்சம் டீப்பா உள்ளார ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருப்பு வெறுப்பு பல கேட்டகரியா பிரியுது. அந்த விருப்பு வெறுப்புல இருந்து நிறைய குணங்கள் பிறக்குது. இதை இந்த மதங்களை பத்தி சொல்லும் போது அந்த 8 குணங்களை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல சினம். இதை ஏற்கனவே நம்ம பல ஸ்பீச்ல சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது அந்த தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அப்ப நம்ம அறவழியில் நாம் செல்லக்கூடிய நாம், நம்முடைய ஜீவனை மேல்கதிக்கு கொண்டு போகணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய நாம் அடியோடு புடுங்கி எறியக்கூடிய ஒரு குணம் சினமா இருக்குது. எதுக்காக இந்த குணங்களை பத்தி நம்ம திருப்பியும் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றோம். நமக்கு தேவையான ஒரு மாமரத்தையோ வாழை மரத்தையோ நம்ம நட்டு வளர்க்குறோம் நம்ம வீட்டில். அப்படி வளர்க்கும் போது அது பக்கத்துலேயே இந்த களை செடிகள் அப்பப்போ வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த களை செடிகளை அப்பப்போ நம்ம எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் நாம எந்த மரம் நட்டோமோ அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும். அப்ப நாம் அந்த சித்த வித்தைன்னு சொல்லக்கூடிய அந்த பயிற்சி அதுதான் அந்த மரமா இருக்கு. அப்ப அதை சுத்தி வளரக்கூடிய அந்த களை செடிகள் இந்த குணங்களா இருக்கு. இந்த குணங்கள் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, நேரடியா அந்த ஜீவன்லேருந்து இருக்கக்கூடிய அந்த சக்தி டிராப் ஆயிடுது. ஒரு நாளைக்கு நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயிற்சி பண்ணாலும், பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு இந்த சொல்லக்கூடிய குணங்கள்ல ஏதேனும் ஒரு குணம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆற்றலை உடனே அது விரயமாக்கி வெளியில கொண்டு போயிருதுங்கிறதுனாலதான் தெளிவா சாமி கோபத்தை பத்தி சொல்லும் போது அது 100 அடி ஆழமுள்ள ஒரு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமம், அதை சுத்தமா எலிமினேட் பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது வெறுப்புணர்ச்சி. இந்த வெறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது சினத்தினுடைய இன்னொரு குணம். அதாவது இருப்பு கட்டிய சினம் அப்படிம்பாங்க. அது கோபம்தான், அதை வெளிப்படுத்த முடியாம மனசுக்குள்ளாரையே ஒரு பதிவா மாறி அது சமயத்துக்கு தகுந்த மாதிரி வெளியில வரும். உதாரணத்துக்கு நம்ம மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நான் அவங்க வீட்டிலேருந்து யாரோ வந்திருக்காங்க, அவங்க ஏதோ நம்ம சொல்லி செய்யலங்கும் போது அவங்க மேலே ஒரு கோவம் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்மளால காமிக்க முடியாது, ஏன்னா அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு
அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கோவத்தை பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது பேர் அந்த வெறுப்பு உணர்ச்சி. உதாரணத்துக்காக சொல்றோம். அப்ப அதுவும் வந்து ஒரு பதிவை வந்து உள்ளுக்குள்ள ஏற்படுத்துது. அந்த பிரம்மரந்திரத்துல போய் இதெல்லாம் பதிவா போய் உக்காருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து பிறக்கக்கூடிய இன்னொரு குணம் வந்து பேராசை. ஆசை வேற, பேராசை வேற. ஏன்னா ஆசை இல்லாமல் ஒரு மனிதன் வாழவே முடியாது. உலகத்துல வந்து புத்தர் சொல்லுவாரு, ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்படிம்பாரு. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, அறியாமை தான் துன்பத்துக்கு காரணம்ங்கிறார். என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய பிறப்பே ஆசையிலிருந்து தான் உண்டாகுது. ஒரு தாய் தந்தை ஆசையா இருக்கும்போது தான் ஒரு பிறப்பே உண்டாகுது. அப்ப ஆசை இல்லாம வாழ முடியுமா அப்படின்னா, அப்ப பேராசையை வந்து தவிர்க்கணும். ஆசைனாங்கிறது இயல்பான ஒரு விஷயம். நம்ம தேவைகளை நிறைவேற்றுவது, உணவு, உடை, உறக்கம், இதுக்காக நம்ம வேலை செய்யறது. அப்ப பேராசைங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சியினால பிறிதொரு ஜீவராசிகளுக்கு தற்காலத்திலோ பிற்காலத்திலோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும்னா அந்த ஆசை வந்து பேராசை. அதை அறவே நீக்கிடணும். அடுத்தது இன்சல்ட்டிங், அவமதிப்பு. இதுவும் வந்து வெறுப்புல இருந்து தோன்றக்கூடிய ஒரு குணம். இதெல்லாம் வந்து எல்லாருக்குள்ளயுமே ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அது எவ்வளவு இருக்கும்னு தெரியாது. இன்க்ளூடிங் மீ, என்னைய சேர்த்து தான் தரும். அப்ப இதுல எதுல வந்து நம்ம அதிகமா சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து இதெல்லாம் அப்படியே களை எடுக்கிற மாதிரி எடுத்தாதான் அந்த பிரம்மரந்திரம் திறக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்து நம்ம போக முடியும். இந்த அவமதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்கள பத்தி அவங்களுடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை எப்பவுமே பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதுவும் நம்மளுடைய அந்த இறை ஆற்றலை வந்து ஜீவசக்தியை வந்து விரயம் பண்ணக்கூடியது. அடுத்தது அதிகாரம் பண்றது. அதாவது நமக்கு வந்து நாம் உயர்ந்தவராகவும் மற்றவர் நம்மளுடைய தாழ்ந்தவராகவும் சொல்லி அதிகாரம் பண்றது. இது வெளியில மட்டுமல்ல, வீட்டிலேயே வந்து நம்மளுடைய மனைவி குழந்தைகள்கிட்ட வந்து நம்மளுடைய அந்த ஒரு கருத்தை வந்து வேகமா திணிக்கிறது, நம்மளுடைய சுயநலத்துக்காக திணிக்கிறது வந்து அந்த அதிகாரம். அதையும் வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது அவசியமற்ற பயம். பயத்தை பத்தி சாமி பேசும்போது சொல்லியிருக்காரு, இந்த பயம் அப்படிங்கிற உணர்வை வந்து முழுமையுமா நீக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த பயம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து வேகமா விரிய தொடங்கும். அதுக்கப்புறம் இந்த அட்ரினல் சுரப்பி வந்து சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அப்புறம் கணையம் வந்து வேகமா வேலை செய்யும். இப்படி இந்த பயம்ங்கிற உணர்வுனால உடல்ல பல உறுப்புகள் வந்து ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கனால இந்த பயத்தை வந்து நீக்கணும். இப்போ ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாதாரணமா எல்லா ஜீவராசிகளோட ஐக்கியமா இருப்பாங்க. ஒரு பாம்பு படுத்திருக்கும், பக்கத்துலேயே படுத்திருப்பாங்க. இல்லை பாம்பு தலைமையில் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல வந்து சுந்தரானந்தர் ஐயா அவங்க வீட்டில் சொன்னாங்க என்னன்னா, அவர் உக்காந்துருப்பாராம், மேலே ஏறி பாம்பு தலையில உக்காந்துருக்குமா, ஏய் இறங்கடா அப்படின்னு சொல்லுவாராம், இறங்கி போயிடுமா. அப்போ அவங்கள வந்து ஏன் தீண்ட மாட்டேங்குது, இப்ப நம்ம வந்து ஏன் பயப்படுறோம், நம்மள ஏன் தீண்டுது அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னன்னா கடவுளோட படைப்புல அமிர்தமும் விஷமும் சேர்ந்ததுதான் படைப்புன்னு சொல்லியாச்சு. அவங்க அந்த விஷத்தை நீக்கி அந்த தீய குணங்கள் எல்லாம் நீக்கி அமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனோட ஐக்கியம் ஆயிட்டாங்க. அப்ப எந்த ஜீவராசியோடையும் அவங்க வந்து ஐக்கியமா வாழ முடியுது. நமக்கு இப்பதான் முயற்சி பண்ணி அந்த விஷமா இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களை நீக்கிக்கிட்டு வர்றோம். அப்ப நாம வந்து இன்னும் அந்த ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணுங்கிறதுனால நமக்கு அந்த ஜீவராசியை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்து ஏற்படுது. அப்ப அந்த பயம் அப்படிங்கிற குணமும் நம்ம ஆரோக்கியத்தை குறைக்கிறது மட்டுமல்ல, ஜீவனுடைய அந்த சக்தியை விரயம் பண்ணுது. அப்ப அந்த குணத்தை வந்து நீக்கணும். அடுத்தது வஞ்சம். அதாவது மனசுக்குள்ள வச்சிருந்து ஒரு நேரத்துக்காக காத்து இருந்து ஒருத்தங்களை பழி வாங்கக்கூடிய செயல். இது வந்து சாதாரணமா வெளியில மட்டும் கிடையாது, வீட்டிலேயே நடக்கும். அதாவது இல்ல நண்பர்களுக்குள்ள நடக்கும். ஒரு உதவி வந்து நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க, அந்த சமயத்துல நம்மள்கிட்ட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். ஆனா திருப்பி நம்ம ஒரு உதவி தேவைப்பட்டு அங்க போகும்போது நாம கேட்டு அவங்க செய்யல, நாம எதுக்கு செய்யணும்னு வச்சுக்கிட்டே நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்துல வருது. இது எல்லாமே அந்த விருப்பு வெறுப்புலேருந்து வரக்கூடிய விஷயம்தான். அடுத்தது தற்பெருமை. நம்மளை பற்றி நாமே உயர்வாகவோ பெருமையாகவோ மற்றவர்கள்ட்ட பேசக்கூடியது. அந்த குணமும் வந்து நம்மளுடைய ஆற்றலை விரயம் பண்ணுது. அடுத்தது பொறாமை. அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆன்மீக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஒருத்தர் முன்னேறி இருக்கும்போது அதை பார்த்து பொறுக்க முடியாம நம்ம மனசுக்குள்ள எழக்கூடிய ஒரு குணம் வந்து பொறாமை. அதுவும் நம்மை
அந்த பதிவா போய் நமக்கு வந்து உக்காந்துருது. அடுத்தது ஏதிலார் குற்றம் பேசுதல் நினைத்தல். இது வந்து அப்பா அந்த சட்டத்திட்டம் ஆசிரமவாசிகளுக்கான அந்த சட்டத்திட்டத்துல சொல்லும்போது நலமுறும் வழி அப்படிங்கிற தலைப்புல சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாதொருவர் அந்நியருடைய குற்றத்தை நினைவுறாமல், அதாவது நினைக்கவே கூடாதுங்கிற, அடுத்தவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டுமே, அவங்களுடைய படைப்பு படி அது தவறா கூட இருந்துட்டு போட்டுமே, என்னமோ இருந்துட்டு போட்டோம், அந்த குற்றங்களை வந்து நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது, கேட்கவும் கூடாதுங்கிறார். எதுக்காக இதை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னா, நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணம், பேசக்கூடிய பேச்சு, கேட்கக்கூடியது, இது மூணுமே பதிவா மாறக்கூடியது. நம்ம ஆள் மனசுல போய் பதிவா மாறி பிரம்மரந்தரத்துல ஈஸியா போய் ஸ்டோரேஜ் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணும்போது மேலும் மேலும் அந்த விஷயங்கள் வலுவடையும். அதே விஷயத்த பேசுற மாதிரி சூழ்நிலை உருவாகும். இதுதான் வந்து இன்னைக்கு அறிவியல்ல வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், சீக்ரெட் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் தாண்டி சாமி அப்பயே கொடுத்துட்டார். இந்த குணங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணி வெளியில எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்தது இந்த காம நோக்கம், அதாவது ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, பால் கவர்ச்சி அப்படிங்கிறது வந்து இயற்கை தான், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்ல பெண்ணுக்கும் ஆணுக்கும். ஆனா அதுல வந்து ஒரு லிமிட், ஒரு வரைமுறை இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கணவன் மனைவியுடனும் மனைவி கணவனுடனும் இருப்பது அது சரியான ஒரு பால் கவர்ச்சியா இருக்கு. அதை தாண்டி வேறொரு அந்நிய நபரின் மீது ஏற்படக்கூடிய அந்த எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த முறையற்ற பால் கவர்ச்சின்னு வருது. அதே இந்த ஒழுக்கம் மீறிய காம நோக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு கணவன் மனைவிக்குள்ளாரவே இருக்கக்கூடிய ஒரு டீவியேஷன். ஒரு இணையில் ஒருத்தருக்கு அந்த விருப்பம் இருந்து இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் கட்டாயமா அதுக்கான முயற்சி எடுத்தாலும் அது ஒழுக்கம் மீறிய காம நோக்கம். இல்ல ஒரு திருமணமாகாத ஒரு நபர் தன்னுடைய அந்த ஆற்றலை வெளியேற்றினார் அப்படின்னா அதுவும் வந்து அந்த ஒழுக்கம் மீறிய காம நோக்கத்துல வருது. இது அவை பிராட்டி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு செல்லுமிடம் எல்லோருக்கும் கல்வனாய் நல்லோருக்கும் பொல்லானாம் நாடுங்கிறாங்க. அந்த சுக்கிலத்தினுடைய அந்த மேன்மை அதை வந்து அந்த இடத்துல ஹைலைட் பண்றாங்க. அப்போ இப்படி நம்மளுடைய ஆற்றலை விரயம் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலும், இது காமத்துக்கு மட்டும் பொருந்தாது. நம்ம சித்தத்தினுடைய கூற்றுப்படி கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா இப்படியுமே நம்மளுக்கு வந்து வெளியில போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆற்றல் வெளியில போயிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது திறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து இல்லாம போயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம் யாரையும் எந்த காலத்திலும் வாய் திறந்து திட்டவே கூடாது. என்ன காரணம்னா, நம்ம அந்த பயிற்சியில ஒரு ஸ்டேஜில் போயிட்டு இருக்கும்போது நம்ம யாரையாவது ஒருத்தரை திட்டி அவங்களுக்கு ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தது என்றால் அதனுடைய பாதிப்பு அகைன் ரிவர்ஸ் ஆகி திருப்பி நமக்கும் வரும். அதனால யாரையும் எந்த காலத்திலையும் நாம வந்து திட்டக்கூடாது, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது தவறாகவே இருந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இரையாற்றலினுடைய அந்த ஆப்ரேஷன் படி, அந்த ரெகுலேஷன் படி அவர் இயங்கிட்டு இருக்கும்போது அதை சரி தவறுன்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. அப்போ ஒருத்தவங்களை திட்டக்கூடாது, அப்படியே மன்னிச்சு ஏத்துக்கணும். அவங்க என்ன தவறு பண்ணியிருந்தாலும் அதை அப்படியே உள்ளுக்குள்ள அக்செப்ட் பண்ணி தான் நம்ம போகணும். இப்படியெல்லாம் நம்ம நடக்கும்போது தான் நமக்கு அந்த பிரம்மரந்திரம் திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்தது இதுல இந்த பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானமானங்கள் முதல் சட்டத்துல சொல்லியிருப்பார். அந்த ஸ்தானமானம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உள்ளுக்குள்ள போகும்போது ஒரு 4 கேட்டகரியா பிரியுது. மானம், அபிமானம், துரபிமானம், மானாபிமானம். மானம் என்பது ஒரு பற்று, நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று. நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ல வந்து யாராவது தாக்க வந்தாலோ திட்ட வந்தாலோ வரக்கூடிய அந்த ஒரு ரோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பற்று வந்து மானம் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அதை வந்து எலிமினேட் பண்ணணும். அபிமானம்ங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர்களை தாண்டி நம்ம உறவினர்கள் நண்பர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு மரியாதை. அவங்கலாம் ரொம்ப பிடிக்கும், இல்லை இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து அபிமானம். அடுத்து துறவிமானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 6ஆம் அத்தியாயத்துல அப்பா தெளிவா கொடுத்திருப்பாரு. பொதுவா அந்த ஜாதி அடிப்படையில தன்னை உயர்வாகவும் மற்றவர்களை கீழாகவும் நினைக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த துரபிமானம் அப்படிங்கிற விஷயத்துல வருது. இது பொருளாதார ரீதியில மட்டும் கிடையாது. இப்ப நம்ம வித்தை வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வித்தை வாங்கிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்னொருத்தரை பார்க்குறோம்,
அப்ப அவர்கிட்ட கேட்கிறோம், நீங்க வித்தை வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு. அவர் சொல்றாரு, நம்ம ஒரு 3 மாசமா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த இடத்துல வந்து நாம வித்தை வாங்கி பல வருடங்கள் ஆகியிருந்தா, நாம் உயர்ந்தவராகவும் 3 மாசம் தான் ஆச்சா அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி ஒரு மாரி கேட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த துரபிமானம் வந்து நமக்கு வந்து வேலை செய்யுது. அப்ப அந்த துரபிமானமும் வந்து நம்ம அங்க வந்து ஒரு பதிவா வந்து நமக்குள்ள வந்து வந்துருது. இது 6ஆம் அத்தியாயத்துல சொல்லும்போது அழகா அப்பா என்ன சொல்றாருன்னா, அந்த ஈஸ்வர தத்துவத்த விளக்கும்போது, அந்த ஈஸ்வரன் தான் எல்லா ஜீவராசிகளோட இருதயத்துல இருந்து இயங்கிட்டு இருக்கிறாரு. அந்த உண்மைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கல. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் அந்த ஈஸ்வரன் தான் இருக்கிறாரு. அப்ப எல்லாமே ஒரே சக்தி தான். ஒரே சக்தி இல்லாம வேற சக்தி இல்ல. அப்ப இந்த விருப்பு வெறுப்புகள் வந்து எப்ப வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம வேற, அடுத்தவங்க வேற. நாம வேற, அந்த ஜீவராசி வேறன்னு எப்ப அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஷியேட் ஆகுதோ, அப்பதான் அந்த விருப்பு வெறுப்பு தோன்றுது. அதனாலதான் சாமி என்ன சொல்றாருன்னா, எல்லாமே ஒரே சக்தி தான் எப்ப நம்மளுக்கு ஐடென்டிஃபை ஆகுதோ, அப்ப அந்த விருப்பு வெறுப்பு வந்து தீந்துருங்கிறார். அப்ப அந்த துரபிமானம் விட்டு ராகத்வேஷாதிகள் நசித்து போயிடும். அப்போ சில விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை, வரிகளை கவனிக்கும் போது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தெளிவா சொல்லியிருக்காரு சாமி. அப்போ அந்த ஒரே சக்தி தான் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம வரும்போது அந்த துரபிமானம் போயிடும் நம்மளுக்கு, அந்த ராகத்வேஷம் போயிடும். அப்ப இயல்பா ஞானத்துக்கான அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறார். இதையே தான் வந்து 4ஆம் அத்தியாயத்திலையும் சொல்லியிருப்பாரு. ராகத்வேஷாதிகளை ஒழித்து விட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ராகத்வேஷம் வந்து நீங்கணும் அப்படிங்கிறார். அந்த ராகத்வேஷம் வந்து நீங்கினா மட்டும்தான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு உண்டான பயிற்சி என்னமோ சித்த வித்தைன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த வித்தை வாங்கி அந்த நம்மளால ஏன் வந்து பிரம்மரந்திரம் திறக்காம இருக்குது, நம்ம ஞானம் அடைகிறதுல என்ன அங்க ஒரு கேப் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ராகத்வேஷம் தான் ஒரு பெரும் வியாதிங்கிறார் சாமி. அந்த வியாதிய நம்ம வேரோட களைஞ்சு எரியல அப்படின்னா, எத்தனை வருடங்கள் நாம் பயிற்சி செஞ்சாலும் அந்த ஞானத்தை அடைவது வந்து சிரமம். ஏன்னா அதுல ராகத்வேஷாதிகளாகிய அந்த துர்விசாரங்கள், அந்த துர்குணங்களை எரிக்கணும் அப்படிங்கிறார். அப்ப எரிச்சாதான் நமக்குள்ள வந்து அந்த பிரகாசமாயி அந்த ஞானம் வந்து உண்டாகும் அப்படின்னு தெளிவா கொடுக்குறாங்க. அப்ப அந்த விருப்பு வெறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இதை வந்து டெய்லியும் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி இதுல எந்த விஷயம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு, அதை எப்படி எலிமினேட் பண்றதுங்கிறத ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் நம்மளால ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஏன்னா ஒரு நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாஸ் கிட்ட நம்ம வந்து எந்த அளவுக்கு அவருக்கு பேரலாக போகிறோமோ அவ்வளோதான் நம்ம வந்து கேரியர் வந்து ரன் பண்ண முடியும். அப்போது ஒரு சாதாரண உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கிட்டே நம்ம முரண்பட்டோம்னா நம்மளுக்கு லீவோ ப்ரொமோஷனோ கிடைக்காது. அப்போ எல்லாவற்றிற்கும் பாஸாக இருக்கக்கூடிய பாஸ் ஆஃப் பாஸ் இறைவன் ஈஸ்வரன், அப்போ அவர்கிட்ட நம்ம சேரணும் அப்படின்னா அங்க நம்ம எந்த அளவுக்கு ஃபைன் டியூனிங் ஆகி போகணுமோ அந்த அளவுக்கு ஃபைன் டியூனிங் ஆகும். இதுல இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, சித்தவேதத்துல அப்பா சொல்றது, பிறந்ததே நாமல்ல ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறார். அப்ப இந்த மனம்ங்கிறது உண்டாகிதான் இங்க சலனம் ஏற்பட்டு தான் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறங்கிற நிலைமை உண்டாச்சு. அப்ப நம்ம இந்த துர்குணங்களை எல்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலை தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் அப்படிங்கறதான் உண்மை. நாம போய் எதுவும் செய்யணும்னு கூட கிடையாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைநிலை இந்த குணங்களை எல்லாம் நம்ம நீக்கும் போது அது தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு தத்துவார்த்தமா இருக்குது. அடுத்தது இந்த 9வது சட்டத்துல ராகத்வேஷாதிகளை ஒழித்து விட்டு சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்தி லட்சியமாக கொண்டு 2 வார்த்தை சொல்லியிருக்கார். சத்தியம் அப்படிங்கிறது 5ஆம் அத்தியாயத்துல சொல்லியிருக்கிறாங்க. உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனை தான் வந்து சத்தியம், அதுதான் வந்து அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை முன்னிறுத்தி லட்சியமாக கொண்டு. அப்ப நம்ம வித்தை வாங்கும்போது என்ன பண்றோம்னா, நம்ம சத்திய வாசகம் கொடுக்கிறோம். இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன், நிருபராதியான ஆத்மாவே சாட்சி. மனசோ அகங்காரமோ அங்க சாட்சி கிடையாது. ஆத்மாவை சாட்சியா வச்சு நம்ம பண்ணும்போது அதன் பிறகு நாம் செய்யக்கூடிய நன்மைக்கும் தீமைக்கும் நாமே காரண கர்த்தாவா ஆயிடுறோம். அதனால என்ன சொல்றாங்கன்னா, சத்தியத்தை மட்டும் முன்னிறுத்துங்க, அந்த ஈஸ்வரனை அடையிறத மட்டும் குறிக்கோளா வச்சு நம்ம வந்து நடக்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது நியாயம்.
நியாயமா நடக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் நியாயமும் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காலத்துல 3 வட்டி வாங்குறது வந்து அநியாயம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைய காலகட்டத்துல கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 வட்டி நியாயம்தான் அப்படின்னு நம்மளே நம்ம சொன்ன சட்டத்தை மாத்திருக்கோம். அப்ப அது வந்து நியாயமானா அது நியாயம் கிடையாது. நம்ம போல மற்றவங்களையும் நடத்துறது தான் நியாயம். இங்க வந்து தத்துவார்த்தப்படி நியாயம்ங்கிறது என்ன அப்படின்னா, நாம இது வரைக்கும் நம்ம எப்படி நம்மள நடத்திக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும். நாம் செய்த தவறுகளை எப்படி நம்ம மன்னிச்சு ஏத்துக்கிட்டோமோ அது மாதிரி மற்றவர்களையும் நேசிக்கணும். அதுதான் இங்க நியாயம். இதான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாரு, சட்டங்களில் உயர்ந்த சட்டம் வந்து தன்னை போல் பிறரை நேசித்தல் முடியுமாறு. அப்ப அந்த மாதிரி நியாயமா மரியாதையாகவும், மரியாதை அப்படின்னா ஒருத்தரை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறதோ இல்லை உதவி செய்யறதோ கிடையாது. நம்மளுடைய ஜீவனுக்கு எந்த அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவு மதிப்பையும் மரியாதையும் மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுக்கணும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் அந்த மதிப்பை கொடுக்கறது தான் மரியாதை. அடுத்தது மிக்க சாந்தமாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். சாந்தம் அப்படின்னா பொறுமை. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாரு, நீடிய சாந்தம் உடையவர்கள் பாக்கியவான்கள். சாந்தம் அப்படின்னா இப்ப நாம் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருப்போம். அந்த தவறுகளுக்கெல்லாம் நம்ம மன்னிக்கவும் செய்துதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் மற்றவங்களுடைய அந்த தவறுகளையும் மன்னிட்டு ஏற்று நடக்கக்கூடிய அக்செப்டன்ஸ் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போகணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. நமக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்கிறவருடைய குற்றங்களை நாம் மன்னிக்கும் போது நம்மளுடைய குற்றங்களை இறைவன் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கு. அதனால எப்பொழுதும் மற்றவர்களுடைய தவறுகளை பொறுத்து கொண்டு நாம் வாழ வேண்டும். அடுத்தது சந்தோஷமாகவும். இப்போ சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் என்ன பண்றோம்னா நம்ம வெளி சிந்தனையிலே இருக்கிறதுனால வெளி கண்ணோட்டமாவே பார்த்துட்டு இருக்கோம். ஒரு படத்துக்கு போறது சந்தோஷம், இல்லை ஃபேமிலியோட எங்கேயாவது போய் சாப்பிட்றது, ஃபங்க்ஷன், இதெல்லாம் சந்தோஷமானு கேட்டா இதெல்லாம் நாம ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய சந்தோஷம். இதெல்லாம் உண்மையான சந்தோஷம் கிடையாது. உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஆன்மாவுக்கான ஒரு சந்தோஷம். எப்படி சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கணும், அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாம. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு ஒரு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இறைவனுக்கு தெரியாம எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது. அப்ப அதை சீர்திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இறைவா இந்த இதை வந்து எடுத்துரு, துன்பத்தை எடுத்துருன்னு அப்படி கடவுள்கிட்ட சொல்லும் போது என்ன ஆகும்னா அந்த இறைநிலை வந்து இதை வந்து இன்னும் டெவலப் பண்ண செய்யும். என்ன காரணம்னா அங்க அவங்கள பாஸ் பண்ணி அந்த இறைநிலைக்கு தெரிஞ்சுதாங்க எல்லாமே நடக்குது. அப்போ அந்த இடத்துல சரி நம்மளுடைய செயலுக்கு தகுந்த ஒரு விளைவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை சந்தோஷமா நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நார்மலா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இடத்துல நம்ம அப்போஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது இன்னும் மல்டிபிள் ஆயிடும். அதுதான் வந்து அந்த சந்தோஷமாகவும். இதை தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் புத்தர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வரும்போது அவரை வழி அனுப்பும் போது அவர் விருந்தாளி வர்றதுங்கிறது நம்மளுடைய சந்தோஷம். ஆனா திருப்பி அனுப்பும் போது துக்கம்னு சொல்லக்கூடிய அந்த குதிரையை நீங்க சந்திச்சு தான் ஆகணும். அப்ப அந்த இருமைக்கு உட்பட்டு தான் இந்த வாழ்க்கை இருக்குது. அப்ப அந்த இருமையை சமநிலையா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இன்னொரு உதாரணம் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சோதனை என்னும் இருண்ட மேகங்களே ஆசீர்வாதம் என்னும் மழையை கொண்டு வரும் அப்படிம்பார். அப்போ உங்களுக்கு தமக்கு துன்பம் அப்படிங்கிறது வருதுன்னா அடுத்து ஒரு இன்பம் வரும் அப்படிங்கிறத மனசுல ஏத்துக்கிட்டு பொறுமையா சாந்தமா நாம நடக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அப்ப அந்த வித்தை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேடர்லயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களும் வருது. அப்புறம் நம்ம வந்து இன்னொருத்தர் கூட சண்டை போடக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் ஆர்கியூமெண்ட் சண்டைக்கு வந்து நம்ம போகவே கூடாது. ஏன்னா அப்படி சண்டை போட்டா வித்தை பெற்றவர்கள் இந்த சட்டத்தை மீறியவர்களாக நாம் ஆகிறோம். அப்போ கூர்ந்து படிக்கும் போதுதான் இதனுடைய தத்துவ அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு வந்து உள்ளார விளங்க ஆரம்பிக்குது. இதுதான் அந்த 9வது சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஆக இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். சரி இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதுக்கு என்ன ரிமெடி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தையை வந்து சரியான முறையில் பண்ணணும். அது போக இந்த குணங்களை வந்து இந்த பதிவு திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ்ல இருக்கும். சில பேர் அதிகமா கோவப்படக்கூடியவரா இருப்பாரு, சில பேர் பயப்படுறவரா இருப்பாரு. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்கா எதுல நம்ம அதிகமா இருக்கிறோங்கிறத பார்த்து அத அப்படியே ஆப்போசிட்டா மாத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கோபமும் வெறுப்பும் அதிகமா உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி அன்பா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைய இல்ல ஒரு அஃபர்மேஷன நம்மளே வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும். அடிக்கடி நம்மளுக்கு கோபம் வருது அப்படின்னா நாம இனிமே அன்பா இருக்கணும், அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன ஐடியா அப்படிங்கிறத பார்த்து அந்த குணநலனை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும். அடுத்தது இந்த பேராசை இந்த மாதிரி குணங்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கடவுள் நமக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வித்தை கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு மனநிறைவோட ஒரு மகிழ்ச்சியோட நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல வந்து நம்ம மாறிட்டோம் அப்படின்னா அந்த மற்ற குணங்கள் வந்து நம்மளை வந்து பாதிக்காது. அப்போ இந்த அன்பு, மனநிறைவு இந்த மாதிரி நம்மளுடைய அந்த குணநலன்களை ஒவ்வொரு நாளும் மாத்திக்கிட்டு வரும்போது அந்த பிரம்மதந்திரத்தின் அந்த பதிவு திணிவு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். அப்போ அது ஓப்பன் ஆகுறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து இயல்பா அமையும். அடுத்தது இந்த விருப்பு வெறுப்புல இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பிடிச்சது, இன்னொன்னு பிடிக்காது. இந்த ரெண்டு மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கும். அந்த விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டதுதான் இந்த நான், இந்த அகங்காரமே அதுலதான் செயல்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க நேத்து காலைல என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். ஆனா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நேரத்துல ஏதாவது சாப்பிட்டீங்களா, இந்த நேரத்துல என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா சொல்ல முடியாது. அப்போ இந்த மனம் வந்து கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்ப அந்த மேல் மனம் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி அதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்காது. ஆனா இதே பல வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய ஒரு கல்யாண நாள் இல்ல வந்து நம்ம +2ல பாஸ் பண்ண ஒரு நாள், ஒரு பரிசு வாங்கின நாள், அப்ப அந்த விரும்ப தகுந்த நிகழ்வுகள்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுவோம். இந்த தேதியில இந்த இடத்துல இப்படி நடந்துச்சு. அப்ப எப்படி அன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த சாப்பாடு ஞாபகம் இல்லை, ஆனா அந்த ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஞாபகம் இருக்குன்னா அந்த விருப்பம் அப்படிங்கிற ஒரு திணிவு ஏற்படும் போது அது பதிவா உள்ளாராயிருது. அதே மாதிரி வெறுப்பு அதே நேரத்துல பல வருடங்களுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு அவமானமோ இல்ல தோல்வியோ நடந்திருந்தா அதையும் கரெக்டா சொல்லுவோம், இந்த தேதியில இந்த மாதிரி நடந்திருந்தது. அப்போ ரெண்டு விஷயம்தான், ஒன்னு விருப்பும் இன்னொன்னு வெறுப்பும் தான் இங்க வந்து பதிவுகளா இங்க இருக்கு. அப்போ நமக்கும் அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்குமான அந்த கேப்பே வந்து இவ்வளவுதான், இந்த விருப்பு வெறுப்புக்குள்ளதான் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம உள்ளுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணி இதெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் ஒவ்வொருவரும் அந்த ஜீவேஸ்வர ஐக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைவது கட்டாயம். அடுத்ததா வித்தை பெற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சட்டம், 12வது சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொறுமை மற்றும் தைரியம் அந்த விஷயத்தை இங்க வந்து சாமி வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இந்த விருப்பு வெறுப்புகளை ஜெயிக்கணும், இதை தாண்டி போகணும் அப்படின்னா இந்த பொறுமை தைரியம்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது இந்த ஆயுதத்தை நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறாரு சாமி. அப்ப வித்தை வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொறுமை தைரியம்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு ஆயுதங்களையும் நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும் போது மட்டும்தான் அந்த மானாபிமானங்கள் அதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத விளையாட்டுக்கள், பந்தயங்கள், ஜடத்துக்கு அபாயம் தரக்கூடிய விளையாட்டு, அப்புறம் அடிப்படி நடக்கக்கூடிய இடங்களுக்கு போகக்கூடாது. இது சித்த வித்தை பெற்றவர்களுக்கே இது பொருந்தும். ஏன்னா சூதாட்டம் அது தெரியும் எல்லாத்துக்குமே. இப்போ என்னன்னா வெளியில போய் ஆடுறது மட்டும் சூதாட்டம் கிடையாது, இப்போ ஆன்லைன்ல எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே பண்ணி கொடுக்குறாங்க. இது எப்படி நடக்குது என்னன்னு தெரியல. அதுல வந்து ஆடுறதுமே இதுக்கு சமம் தான். வெளியில ஆடுறது மட்டும் இல்லை, ஆன்லைன்ல நம்ம போய் இது விளையாண்டாலுமே அந்த சட்டத்துக்கு மீறக்கூடிய ஒரு விஷயமா தான் வருது. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும். சினிமா முதலிய கிருத்தியம் இல்லாத விளையாட்டுக்கள். அப்போ சினிமா படம் பார்க்கலாமா, இன்னமும் சில வித்தை பெற்றவர்கள் கேள்வி கேட்குறாங்க, வித்தை வாங்கிட்டோம் சினிமாவுக்கு போகலாமா, படம் பார்க்கலாமா. அப்போ இதெல்லாம் ஏன் இந்த கேள்விகள் வருது அப்படின்னா சட்ட திட்டத்தை பற்றின ஒரு முழுமையான புரிதல் இல்லாமை, சித்த வேதம் பற்றின ஒரு முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் இவ்வளவு விஷயமும் இங்க வந்து நடக்குது. அப்ப சினிமா அப்படிங்கிறது ஒரு சலன படம், அது பார்க்க கூடாதுன்னு சட்டமே இருக்கு. சரி, இப்ப கேட்கலாம், இப்ப யூடியூப்ல தான் நம்ம இதெல்லாம் பேஸ் பண்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில நம்ம இந்த சத்தியத்தை
ஒரு என்ன சொல்றோம், மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக யூடியூப்ல ஆடியோவா பண்றோம். அதே சமயத்துல அந்த யூடியூப்ல ஒரு நம்ம வேற ஏதாவது சில வார்த்தைகள் போட்டு பயன்படுத்தினா வேற விஷயங்களும் அதுல வருது. அப்போ எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா முன்னேற்றம் உண்டு. ஏன்னா அது வந்து ஒரு கத்தி மாதிரி. அதை காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம், இல்லை மற்றவர்களை காயப்படுத்தவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ இந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்றதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறது, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, இது கண்டினியூவா பார்க்கும்போது அந்த மூளையினுடைய மனதினுடைய வளர்ச்சியே குன்றுது அப்படிங்கிறாங்க. அப்ப மனதினுடைய அந்த வளர்ச்சி குறையும் போது வித்தையில் நம்ம உயரக்கூடிய அந்த முன்னேற்றமும் வந்து அங்க தடைப்படுது. அப்ப இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அப்பா சொல்லிட்டார், சினிமா முதலியன்னு சொல்லிட்டார். அப்ப சினிமா மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம யூடியூப்லயோ இல்ல நெட்லயோ போய் நமக்கு தேவையில்லாத மற்ற விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இந்த சட்டத்துக்குள்ள வருது. அப்ப அதை வந்து தவிர்க்கணும். அடுத்தது இந்த ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம சத்சங்கத்துல ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார், நான் வந்து பாக்ஸிங்ல இருக்கேன், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. இந்த சட்டத்தின்படி 13வது சட்டத்தின்படி ஜடத்திற்கு அபாயம் தரக்கூடிய எந்த ஒரு விளையாட்டும் விளையாடக்கூடாதுங்கிறாங்க. அப்ப பாக்ஸிங்கிறது ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிக்கிற மாதிரி தான் ஒரு விளையாட்டு. அப்ப அதெல்லாம் வந்து வித்தை பெற்றவர்களுக்கு பொருந்தாத ஒரு சட்டமா இந்த இடத்துல வருது. அடுத்தது அடிபிடி முதலான கலவரங்கள் உண்டாகக்கூடிய இடங்களுக்கு, எங்கேயாவது இந்த சண்டை நடக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் நாம அந்த இடத்துக்கே போகக்கூடாது அப்படிங்கிறார். இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பதிவுகளை ஏற்படுத்தி தீங்கு விளைவிக்கக்கூடியதுனால நம்ம மேல ஒரு கருணையின் அடிப்படையில இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆக நேரம் கருதி இன்னைக்கு எவ்வளோ விஷயங்களை சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை தான் சொல்லியிருக்கோம். அதனால இதுவரைக்கும் நம்ம பேசியதிலிருந்து ஏதேனும் சத்தியம் இருந்தால் அது ஞானபிதாவை சார்ந்தது. குறை நாம் பேசியதில் இருந்தால் சொன்னீங்கன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மேலும் இதுவரை பேசியதிலிருந்து இல்லை சித்த வேதத்திலிருந்து நடவடிக்கை கிரமங்களிலிருந்து ஏதேனும் சந்தேகங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இருந்தால் கேட்கலாம். முடிந்த அளவுக்கு பதில் சொல்கிறோம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்கய்யா. அண்ணா ஆத்ம நமஸ்காரம், சொல்லுங்கண்ணா. அண்ணா அந்த அந்த 4 இது சொன்னீங்க, அதில் வந்து இந்த துறவி அபிமானம், துறவி அபிமானமா இல்லை துரு அபிமானமா? கொஞ்சம் எனக்கு சரியா கேட்கல. துரு அபிமானம் தான் துரபிமானம், சேர்த்து சொல்லும் போது துரபிமானம்னு வரும் அது. ஓ அப்படிங்களாயா, சரி. துர் கூட்டல் அபிமானம் தான் துரபிமானமா வர்றது. அந்த துரபிமானம்ங்கிறது நம்ம உயர்வா நினைச்சுக்கக்கூடிய ஒரு மனோபாவம். பொருளாதார ரீதியாகவோ இல்ல மற்ற விஷயத்திலேயோ நாம் உயர்ந்தவர் மற்றவர் தாழ்ந்தவர்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோபாவம். ஓ சரி 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 சரி, நன்றிங்க, நன்றி. ஐயா இன்னொன்னுங்க, ஒரு ப்ளீஸ். ஐயா 2 பேர், குரு ஐயா வராங்க, சுப்ரா ஐயா 2 பேர் வராங்க. ஐயா என் கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்கு, நான் வந்து முடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அதுல 4 விஷயம் சொன்னீங்க, மானம், அபிமானம், துர் அபிமானம், 4வது வந்து என்னங்க? மானாபிமானம். மானாபிமானம். ஓஹோ. மானாபிமானம்ங்கிறது என்னன்னு வைங்கயா, இப்ப நம்ம வித்தைக்குள்ள வந்திருக்கோம், நம்ம ஒரு வெள்ளை போத்தி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த மாதிரி நடந்தா நம்ம சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது. அடுத்தது நம்மளை பத்தி மற்றவங்க உயர்வா நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்மளா ஒரு தப்பான கால்குலேஷன்ல இருக்கிறது. இதெல்லாம் அந்த மானாபிமானத்துல வருதுங்கய்யா. நல்லதுங்க, நல்லதுங்க. ரொம்ப கிளியர் ஆச்சுங்க, சந்தோஷங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. திரு ஐயா நீங்க கேட்கலாம். ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, இப்ப நம்ம ராணுவத்துல சேர்ந்தோம்னு வைங்க, அப்ப ஏதாச்சும் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரியுங்கய்யா இல்லலாம்? புரியலங்கய்யா. இப்ப நம்ம இப்போ பாக்ஸிங் எல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க, கரெக்ட். அதே சமயத்துல இப்போ ராணுவத்துல சேர்ந்தோம்னு வைங்க, அங்க எல்லாம் எதிரியில சுட வேண்டி வரும், அது இதெல்லாம் வரும், அதெல்லாம் போகக்கூடாது இல்லைங்க? கண்டிப்பாங்கய்யா. இதுக்கான காரணமும் என்னன்னு சொல்லிடுறோம். ஃபர்ஸ்ட் இந்த ராணுவம்ங்கிற அமைப்பு எதனால உருவாச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க. பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு காலத்துல இந்தியாவோட சேர்ந்து இருந்த நாடு, ஓகேங்களா?
ஆனா சரிங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச்ல வந்து இந்தியா வின் பண்ணிட்டுனா பட்டாசு வைக்கிறோம், கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஆமா. ஆமா. ஆனா அது இந்தியாவோட சேர்ந்து இருக்கும்போது அது நம்மளோட ஒரு பகுதியா தானே இருந்தது. அப்ப அங்க ஆமா. இருந்தவங்க நம்ம சகோதர சகோதரியா தானே இருந்தாங்க. இப்ப இந்த சரி. விருப்பு வெறுப்பு காரணமா தான் இந்த நாடே பிரிஞ்சிச்சு. அப்ப அந்த சரிங்க. நாடு பிரிஞ்சதுனால தான் அங்க ராணுவங்கிற அமைப்பே தேவைப்படுது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து பிரிட்டிஷ் ரூல் நடக்கும்போது, அ ம். அந்த யானைக்கு வந்து ஒத்த நாமம் போடுறதா, 3 நாமம் போடுறதான்னு ஒரு பிரச்சனை. அப்ப அந்த சரிங்க. பிரிட்டிஷ் கோர்ட் இவர் இருக்காருங்களா, ஜட்ஜு கிட்ட போகும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, 1 மாசத்துக்கு வந்து சிங்கிள் லைன் ஐ போட்டுக்கங்க, 1 மாசத்துக்கு யூ போட்டுக்கங்கன்னு சொன்னா அவர் சொன்ன மாரியே அவங்க கேட்டு நடந்தாங்க. அப்போ சரிங்க. என்ன நடக்குதுன்னா, அந்த விருப்பு வெறுப்பு காரணமா தான் அந்த அமைப்பே உண்டாகுது. அதுல போய் நம்ம ம். சேர முடியாது. விருப்பு வெறுப்புகள் இல்லன்னா, சரி. நாடுகளுக்கு இடையில கோடே இருக்காது. அப்ப இந்த கரெக்ட். அமைப்புங்கிறதே தேவைப்படாது. அப்ப அந்த இடத்துல நம்ம போய் வேலை செஞ்சு என்னங்கய்யா பண்ண போறோம்? இப்போ கரெக்ட். கம்யூனல் ஹார்மோனின்னு போட்டு மதங்களுக்கு இடையில எப்படி ஒற்றுமையை கொண்டு வரதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இங்க மதங்களுக்கு ம். இடையில எங்க ஒற்றுமையை கொண்டு வரது இருக்கு? மனிதர்களுக்கு இடையில தானே புரிதல் ஏற்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ ஒவ்வொரு மதத்திலும் ஒரே சத்தியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்துவமா இருக்கட்டும், இல்ல இந்துவா இருக்கட்டும். அப்ப அந்த சத்தியத்தை புரிஞ்சு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஜாதி, மதம், இனம், மொழி, நாடு இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்காது. இந்த அமைப்புகளும் இருக்காதுங்கய்யா. சரிங்க. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. ஆத்மா. நமஸ்காரம் கார்த்தி. நான் ஆத்மா நமஸ்காரம் சொல்லுங்க. சந்தோஷம் நீங்க வந்து எங்களோட இந்த அப்பாவுடைய சட்டங்களை பத்தின விளக்கங்களை பகிர்ந்துகிட்டது. சரி, வேற கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைவு பண்ணிருங்க கார்த்தி. நாளைக்கு சரி. கேள்வி பதில் செஷன் பகுதியை நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பரை நான் இன்னைக்கு நான் அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சுடுறேன். சரி. அனைவருக்கும் சரிங்க. நமஸ்காரம். சரிங்க. ஓகே. இவ்வளவு நேரமும் நம்முடைய உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை சமர்ப்பித்து நம்முடைய உரையை நிறைவு செய்கிறோம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க.